இப்ப எம்பிபிஎஸ் படிக்கலாம், நீட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நீட்டு படிக்கலாங்கிறவங்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். உங்க குழந்தைகளுக்கு பிடிக்குதான்னு கேட்டுட்டு தான் அவங்கள படிக்க வைக்கணும். ஏன் அப்படி சொல்றீங்க? நெறையா பேர் வந்து பேரண்ட்ஸ் நான் பார்க்குறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் மெடிக்கல் காலேஜஸ் 3 மெடிக்கல் காலேஜஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1 ஆர் 2 ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ஜினியரிங் தான் பிடிக்குது. ஆனா வந்து அவங்க பேரண்ட்ஸோட கம்பல்ஷன்னால தே ஹவ் ஜாயின்ட் திஸ் மெடிக்கல் காலேஜ். அவன் பார்த்தீங்கன்னா காலேஜ்ல சும்மாவே உட்காந்துருப்பான். ஓ! கவனிக்கவே இவ்ளோ மாட்டான். பெரிய மெடிக்கல் சீட் கிடைக்குது, அவ்ளோ பேர் ஆமா. கஷ்டப்படுறாங்க. சீட் கிடைச்சுமே, அவன் வந்து கண்டிப்பா ஒரு 6 மாசத்துக்கு அவன் வந்து படிக்கவே மாட்டான். ம், அவங்க அப்பா, அம்மா சொன்னதுக்காக இங்க உட்காருவானே ஒழிய, நெறையா ஸ்டூடண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் எழுத மாட்டாங்க. ம், அவங்க அப்பா, இங்க ஹாஸ்டல்ல இருப்பாங்க. ம். ஆனா, தே வில் நாட் ரீட் அண்ட் அகாடமிக்கா எதுவும் ப்ரோக்ரஸே ஆக மாட்டாங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல பார்த்தானா, அவன் சொல்லுவான், "என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்காங்க. எங்க அப்பா, அம்மா சொன்னனால தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன்." ஸோ எப்பயுமே நாம என்னன்னா, நம்மளுடைய கனவுகளை குழந்தைங்க மேல திணிக்கவே கூடாது. கூடாது.